ஒரு கட்சி இருந்து அந்த கட்சியின் மூலமாக தான் நாங்கள் வெற்றி பெற்றோம், நாங்கள் இல்லாமல் அவர்கள் வெற்றி பெற முடியாது என்று சொல்வது என்பது ஒரு கூட்டு புரிந்துணர்வு முயற்சியினுடைய பின்னடைவாக நான் பார்க்க முடியும். ஆகவே ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு கூட்டணியில் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வு செய்து இந்த வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆகவே விடுதலை சிறுத்தைகளுடைய வெற்றியிலும் இடதுசாரிகளுடைய பங்கு இருக்கு, திமுகவுடைய வெற்றியில் விடுதலை சிறுத்தைகளுடைய பங்கு இருக்கு, இடதுசாரிகளுடைய பங்கு இருக்கு, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு இருக்கு, காங்கிரசுடைய பங்கு இருக்கு. ஆகவே அந்தந்த கட்சிகளுடைய வாக்குகள் அடிப்படையில் அவருடைய பங்களிப்பை நாங்கள் மதிக்கின்றோம். ஆகவே இந்த வெற்றி என்பது எல்லோரும் சேர்ந்து எடுத்த வெற்றியாக தான் நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது நான் எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது, நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா நாங்கள் எங்களுடைய கட்சியை அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும், எங்களுடைய தலைவர் அவர்கள் முதல்வர் வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அந்த கருத்து என்பது அவரிடம் தான் நாம் கேட்கிறோம்.